வணக்கம் அண்ட் வெல்கம் டு சலின் ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோட டைட்டில் நீங்கள் நிம்மதியாக வாழ எட்டுக்கால் பூச்சியை போல இருங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த சுவரை பார்த்தீங்களா, இந்த சுவத்தில் வந்து ஒரு ஸ்னைல் உட்காந்துருந்தது. இது வந்து எதேச்சியாக ஒரு நாள் நான் பார்த்தேன். இதை பார்த்தோன்னே நம்ம லைஃப்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு கதையை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதான் இந்த வீடியோ. நான் கூட இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தினமும் நான் வீட்டை விட்டு வெளியில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் யாராவது வந்து நிற்பாங்க. பக்கத்து வீட்டு லேடிஸ் நிற்பாங்க. இல்லைனா வந்து கீழே கார் எடுக்கிறப்ப அங்கே வந்து சில ஆண்கள் வந்து அப்படியே சுற்றிட்டு நம்மளை வேவு பார்ப்பாங்க. வாசலில் சில பெண்கள் உட்காந்துட்டு என்னடி இது இப்படி சின்ன ட்ரெஸ்ஸாக போட்டு இது சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. நம்மளை பற்றி பேக் பைட்டிங் பண்ணுவாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது பல வருஷமாக. நான் சொல்கிறதெல்லாம் எங்கேயோ ஏதோ ஒரு பெண் தங்கிய சின்ன கிராமத்தில் நடந்துகிட்ருக்கிற விஷயம் இல்லைங்க. இது சின்ன கிராமம்லாம் கிடையாது. ஹார்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில் தான் இவ்வளவும் நடந்துகிட்ருக்கு நான் இருக்கிற இடத்துல. அண்ட் சரி இது நமக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியில் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி கூகுள் பண்ணி பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிறைய ஊரில் நிறைய இடங்களில் இதே மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்க. இவங்களை வந்து மனிதர்கள் அப்படிங்கிற பேர் வந்து சொல்லவே கூடாது. இன்ஃபேக்ட் புழு பூச்சின்னு கூட சொல்லக்கூடாது. அதுக்கு கூட ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த மாதிரி எந்த பர்பஸுமே இல்லாமல் இது ஒரு முழு நேர வேலையாக செய்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி எவ்வளோ பேர் அவங்களுடைய அனுபவங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஏன் உளவியல் ரீதியாக இதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சு அதை பற்றின நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் கூட கூகுளில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா வரும். சரி, இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வீடியோ கிடையாது. இந்த மாதிரியான சில ஜென்மங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை பற்றியே பேசி உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை வர வச்சு நீங்கள் வாழ்க்கையில் எதுவுமே உருப்படியாக பண்ண விடாமல் உங்களை செய்கிறது முதல் நோக்கம். ரெண்டாவது என்னென்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணணும். உங்களை விட ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணணும்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவங்க ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களால சர்வை பண்ண முடியுது. அவங்க நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இல்லை, அவங்களோட பேசிக்கான சர்வைவல்கே அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து தேவைப்படுது. அதுக்காக தான் வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. பேசிக்காக அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பாடு எப்படி தேவையோ, காற்று எப்படி தேவையோ, அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு செயல்பாடும் அவங்களுக்கு தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. நீ இந்த விஷயத்துலலாம் மாறணும், நீ மாறணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறத திரும்ப ஏதோ ஒரு வகையில் வலியுறுத்துறது தான் இந்த மாதிரியான ஜென்மங்களோட நோக்கம். இதே மாதிரியான சில பிறவிகளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாமல் முழிச்சிட்ருப்பீங்க இல்லையா? அப்படின்னா நீங்கள் இந்த கதையை கேளுங்க. எட்டுக்கால் பூச்சியை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். ஒரு எட்டுக்கால் பூச்சி இருந்துதான். அந்த எட்டுக்கால் பூச்சி வந்து அது பாட்டுக்கு தானாக நடந்து போயிட்டு இருந்துதான். அது ரொம்ப அழகாக அந்த 8 கால்களையுமே வந்து சரியாக ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்றா பயன்படுத்தி அது ரொம்ப அழகாக நடந்து போயிட்டு இருந்துதான். ரொம்ப சுறுசுறுப்பாக நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருந்துதான். இதை பார்த்த இன்னொரு கரப்பாம்பூச்சிக்கு அது மேலே பயங்கரமான பொறாமையா, எப்படியாவது ஏதாவது செஞ்சு இந்த 8 கால் பூச்சியை நம்ம செயல்பட விடாமல் செய்யணுமே, நடக்க விடாமல் செய்யணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பின்னாடி வந்து நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருந்துச்சான். ஆனால் அது எதுவுமே அதுக்கு வந்து வெற்றியை கொடுக்கலையா. அப்போ என்ன பண்ணிச்சா, ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சு அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு பாராட்டை கொடுத்து நம்ம எப்படியாவது இதை திசை திருப்பலாம் அப்படின்னு யோசிச்சான். அந்த ஐடியாவை இந்த கரப்பாம்பூச்சி 8 கால் பூச்சிக்கிட்ட செயல்படுத்திச்சான். அந்த 8 கால் பூச்சிக்கிட்ட வந்து இந்த கரப்பாம்பூச்சி சொல்லிச்சான், 8 கால் பூச்சி நீ எப்படி இவ்வளோ அழகாக நடக்கிற, 2 கால் வச்சிருக்கிற மனுஷங்களாலையும் சரி, 4 கால் வச்சிருக்கிற விலங்குகளாலையும் சரி இவ்வளோ அழகாக நடக்க முடியல. ஆனால் நீ 8 காலை வச்சுட்டு எதை ஃபஸ்ட்டு வைக்கிற எது செகண்ட் வைக்கிறேன்னு கூட தெரியாமல் இவ்வளோ அழகாக நீ நடந்து போறிய, எப்படி இதை எனக்கும் கொஞ்சம் கற்றுத்தாயேன் அப்படின்னு வந்து கேட்டுச்சான். அது வரைக்கும் தான் எந்த காலை ஃபஸ்ட்டு வைக்கிறோம் எந்த காலை வைக்கிறோன்னே தெரியாமல் இயல்பாக ரொம்ப அழகாக நடந்து போயிட்டு இருந்தது. அது 8 கால் பூச்சி அன்றைக்கி தான் முதல் முறையாக யோசிச்சான், நம்ம எப்படி இவ்வளோ அழகாக நடக்கிறோம், இந்த 8 கால்களையும் வச்சுட்டு இந்த கரப்பாம்பூச்சி சொன்னது ரொம்ப கரெக்டாக தான் போல இருக்கே, நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி அப்சர்வ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக யோசிச்சு முதல் காலை இப்போ வச்சுட்டோம், அடுத்தது வந்து 2வது காலை வைக்கணுமா 5வது காலை வைக்கணுமா, எதை வைக்கணும், எதை வச்சா நம்ம இன்னும் அழகாக நடக்கலாம் இப்படின்லாம் யோசிச்சு தான். ஆனால் அதால் நடக்கவே முடியலையா. சில அடிகள் கூட அது நடக்க முடியாமல் சோர்ந்து போயிடுச்சான். இப்படி தாங்க மனுஷங்களான நமக்கும் நிறைய பேர் நிறைய விதத்தில் உங்களோட நோக்கத்திலேருந்து நீங்கள் விலகிற மாதிரி, உங்களை இயல்பாக செயல்பட விடாத மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் ஒரு ரிதம் இருக்குது. ஒரு பாடலுக்கு எப்படி ஒரு ரிதம் தாளம் இருக்கோ அதே மாதிரி மனுஷங்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ரிதம் இருக்குது. அது எல்லாருக்குமே மாறுபடும். அது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற விஷயம். அதை மட்டும் கவனிங்க. உங்களோட இன்ஸ்டிங்க்டை மட்டும் நம்புங்க. அதாவது உங்களோட இன்ஸ்டிங்க்ட்னா அனிச்சயம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நம்புங்க. இந்த பிரபஞ்சத்தை மட்டுமே நீங்கள் நம்பி அது போக்கில் நீங்கள் செயல்படுங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய தனிப்பட்ட இயல்பு என்னவோ அதுதான் நீங்கள், அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுங்க. நீங்கள் உங்களுடைய தனித்தன்மைக்கு மரியாதை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அது மட்டும்தான் முக்கியம். மற்றவங்க கிட்டேருந்து எந்த விதமான வேலிடேஷனையும் எந்த விதமான மதிப்பையுமே வந்து நீங்கள் அதுக்கு எதிர்பார்க்காதீங்க. உங்களை உங்கள் இயல்பிலேருந்து மாற்றக்கூடிய, உங்கள் நோக்கங்கள்லேருந்து திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் என்னவா வேணால் இருக்கலாம். உங்களை குறை சொல்கிற, விமர்சனம் சொல்கிற, நெகட்டிவான அப்ரோச்சாகவும் இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களை இந்த கரப்பாம்பூச்சி எப்படி 8 கால் பூச்சியை பாராட்டு அப்படிங்கிற ஒரு மயக்கத்தில் சிக்க வச்சுட்டோம் அந்த மாதிரி
பாராட்டு அப்படிங்கிற ஒரு போர்வையில் உங்களை உங்கள் இயல்புலேருந்து மாற்ற வைக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ இது எதுக்குமே வந்து நீங்கள் மயங்காதீங்க. எந்த ஒரு மதமும் சரி, இல்லை எந்த ஒரு ஆன்மீகவாதியும் சொல்கிற முக்கியமான விஷயம் விழிப்போடு இருக்கிறது தான். ஸோ நீங்கள் எப்போவுமே அவேராக இருங்க. அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவை. இது வந்து நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகாரம் இல்லை எவ்வளவு புகழ் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களால் வாங்க முடிஞ்சாலும் சரி, கடைசி மனசுக்கு தேவைப்படுறது இந்த நிம்மதிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். உலகத்தையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் கடைசியில் இவ்வளவு சின்ன இடத்துல தான் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு எழுதுங்கன்னு மாவீரர் அலெக்சாண்டர் தன்னுடைய உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அதனால மனிதர்களுக்கு எப்போவுமே கடைசியில் தேவைப்படுற அந்த நிம்மதியை நீங்கள் இப்போ எதுக்கு அழிச்சுக்கணும், அதுவும் அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்காக அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்குங்க. இந்த 8 கால் பூஜை செஞ்ச மாதிரி அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்காக உங்களுடைய இயல்பை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையை இயல்பாக அழகாக வாழுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இதை ஸ்டேட்டஸாகவும் வைங்க. லைஃப் ஸ்டைல், கர்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மோட்டிவேஷன் தொடர்பான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் வேறு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸை பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். என்னுடைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்